அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளோடு சக்தி டிவி குளோபலூடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் ராஜினி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேற்று. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறைவேற்றுக் குழு கூடியது. නවපක්ෂ හැදීමක් ගැන කිසිම යෝජනාවක් එහෙම අදහසක්වත් ප්‍රකාශ වුණේ නැහැ. ஜனாதிபதியின் முதலாவது பதவிக்காலம் தொடர்பில் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெளிவூட்டல். තුමා දූරය කරන අවස්ථාවේදී ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව අනුව අවුරුදු 6ක විධායක ජනාධිපතිතුමා වශයෙන් පත් වුණා. ඒ නිසා නෛතික තත්ත්වය එතුමාට අවශ්‍ය. එතුමාගේ අභිමතිය වෙන දෙයක්. புதிய கட்சியின் அவசியம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ச கருத்து. ගොඩක් අවශ්‍යතාවයක් තියෙන ජනතාවට අලුත් පක්ෂයක මේ නව පක්ෂය මේ හදනවා කියලා සියලුම මෙන්න මේ කට්ටිය මෙයාලා ගහන්නේ. ඔබතුමාලත් එක්ක තරඟ කරන්න කැමති ඔබතුමා ඒක තමයි හැමෝම කැමති මාත් එක්ක තරඟ කරන්න. ඒක තමයි ඉතින් ප්‍රශ්නේ. මම දන්නේ නැහැ. මම ගොඩේ මාත් කාලින් හම්බුනේ. வடமாகாண சபையில் முன்வைக்கப்பட்ட 4 பிரேரணைகளுக்கு அங்கீகாரம். மனுஷ நாணயக்காரவுக்கு பிரதி அமைச்சு பதவி கிடைக்குமா? அரசுடைமையாக்கப்பட்ட யானை தந்தங்கள் அளிக்கப்பட்டன. இந்தியாவின் 67வது குடியரசு தின நிகழ்வில் பிரான்ஸ் ஜனாதிபதி பங்கேற்பு. இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்கள் இன்று கொழும்பில் அளிக்கப்பட்டன. 2012ஆம் ஆண்டு கென்யாவிலிருந்து இலங்கையூடாக துபாய்க்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருந்த போது 369 யானை தந்தங்கள் இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்களே இன்று காலிமுகத்திலில் அளிக்கப்பட்டன. இலங்கைக்குள்ள கொண்டு வரக்கூடிய சர்வதேச வர்த்தகத்திலான பொருட்கள் வரையறுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது இருக்குது. பொதுவாகவே விலங்குகளிலிருந்து வரக்கூடியது, தாவரங்களிலிருந்து வரக்கூடிய இது மாதிரி பொருட்கள் இலங்கை சட்டத்தின்படியும் உலகத்தில் இருக்கக்கூடிய சைட்டீஸ் என்ற சட்டத்தின்படியும் தடை செய்யப்பட்டிருக்குது. அவ்வாறான பொருட்கள் வருகின்ற பட்சத்தில் அது இலங்கைக்குள்ள வந்தாலும் இலங்கையூடாக சென்றாலும் அதை பறிமுதல் செய்யக்கூடிய சட்டம் இலங்கை சட்டத்திலும் இருக்கின்றது, சர்வதேச சட்டத்திலும் இருக்குது. அதற்கிணங்க தான் உலகளாவிய ரீதியிலே இந்த விலங்கு பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய தடை செய்யப்பட்ட இந்த பொருட்கள் வருகின்ற பட்சத்தில் சுங்க திணைக்களம் அதனை தடை செய்து அதனை நிறுத்தி அதனை பரிசோதனை செய்து பறிமுதல் செய்கிறது. இதற்காக வேண்டிதான் முதல் தடவையாக இலங்கைக்கு இந்த சைட்டீஸினுடைய செயலாளர் நாயகம் ஸ்கொலன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த உற்சவத்திற்காக வேண்டி. இது போன்ற பொருட்களை நாம் ஏன் அளிக்கிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கு முக்கிய காரணம் இதற்காக வேண்டி வர்த்தக ரீதியான ஒரு பெருமதி கொடுக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு நோக்கம். வர்த்தக ரீதியில் இந்த பொருட்கள் மீள் பாவனைக்கு செல்வதோ அல்லது இதனை கடத்தல் செய்கின்றவர்கள் கடத்தல் செய்வதனூடாக லாபம் அடையக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் பொதுமக்கள் பார்வையிலே இவ்வாறான பொருட்கள் அழிவு செய்யப்படுகின்றன. இதன் பிறகு இதற்கு உள்ளாக்கப்பட்டு நெருப்பிலே கொதிக்க வைக்கப்பட்டு அது இல்லாமலாக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு கடலில் சென்று கலக்கப்படும். இதுபோன்றுதான் தடை செய்யப்பட்ட சகல பொருட்களையுமே சுங்க திணைக்களம் பொதுமக்கள் பார்வையிலே அதனை அவ்வாறு அழிவு செய்கின்றது. இலங்கை ஜனாதிபதி விடுத்த அழைப்பை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். இதன் மூலம் இலங்கை அரசாங்கம் மிக முக்கியமான செய்தி ஒன்றை வழங்குகிறது. இலங்கை யானை தந்த கடத்தலை ஏற்றுக்கொள்வதில்லை என்று இதன் மூலம் புலப்படுகின்றது. இவ்வாறு நாம் உலகளாவிய ரீதியில் இடம்பெறும் சட்டவிரோதமான யானை தந்த கொடுக்கல் வாங்கல் நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றோம். Transit states such as Sri Lanka. காலிமுகத்திரில் பொருத்தப்பட்டிருந்த விசேட இயந்திரம் ஒன்றில் யானை தந்தங்கள் இடப்பட்டு அவை படிப்படியாக அளிக்கப்படுகின்றன. உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை வழங்கும் வகையில் இன்றைய தினம் நூற்றுக்கணக்கான யானை தந்தங்கள் காலிமுகத்திரலிலே அளிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு விழாக்கோலம் பூண்டிருந்தாலும் கூட மிகவும் கவலைக்குரிய ஒரு சம்பவமாகவே இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான யானைகள் கொல்லப்பட்டு அவற்றின் தந்தங்கள் கடத்தல் மூலம் பணம் சேகரிக்கும் நோக்கிலே பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன. இத்தகைய சம்பவங்கள் உலகில் எந்த ஒரு நாட்டிலுமே இடம்பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையிலே இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணம். நியூஸ் செய்திகளுக்காக நான் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, கொழும்பு காலிமுகத்திடலில் இருந்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் இன்று முற்பகல் நடைபெற்றது.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு மகாபலி கேந்திர நிலையத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் கூடியது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசகர்களான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, முன்னாள் பிரதமர் டி.எம். ஜெயரத்ன, முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச ஆகியோரும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் கட்சியின் ஆலோசகர்களில் ஒருவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை. எனினும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிக அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், ஜெனீவா மனித உரிமை பேரவையின் விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. அதிக அளவிலான உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிறைவேற்றுக்குழு கூட்டமாகவே இதனை காண்கிறோம். கலந்து கொண்டமை தொடர்பில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய கட்சி ஒன்றின் உருவாக்கம் தொடர்பில் பேசப்படுகின்றது. பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆங்காங்கே கூட்டங்களை நடத்துகின்றனர். இது குறித்து இன்று ஆராயப்படவில்லையா? அவ்வாறு எவ்வித விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களை தெளிவுபடுத்துவதற்காக திட்டம் ஒன்றை முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச முன்வைத்தார். அத்துடன் கட்சியை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதனை விடுத்து புதிய கட்சியை உருவாக்குவது தொடர்பில் எவ்வித கருத்து முன்வைக்கப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெற்றிக்காக செயற்பட வேண்டும் என்பதனை அவர்கள் எடுத்துக் கூறினார். உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு புதிய கட்சி ஒன்றை உருவாக்குவதாக கோட்டபாய ராஜபக்ச கூறுகின்றார். எமக்கு ராஜபக்ச ஒருவரின் தலைமைத்துவம் அவசியம் என மாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லையா? ශ්‍රීලංකා නිදහස් පක්ෂ විධායක සභාවේ ප්‍රශ්නයක් නෙවෙයි නේද? ඒක තමුන්නාසල ප්‍රශ්නයක් නේ. තමුන්නාසලා කායන ප්‍රශ්නයක් නෙවෙයි. ජනතාව බලාගෙන ඉන්න. දැන් මල්ලේ මේ විධායක සභාවේ ඒක ප්‍රශ්නේ සාකච්ඡා වුණේ නැහැ. පක්ෂ ව්‍යවස්ථාවට අනුව கட்சியின் யாப்பின்படி 6 மாதங்களுக்கு ஒரு தடவை நிறைவேற்றுக்குழு கூட வேண்டும் என கௌரவ ஜனாதிபதி கூறினார். அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இன்றைய நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இந்த அடுத்த கட்ட திட்டங்கள் தொடர்பிலும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் என்ற தேவை ஒருவர் அல்லது இருவருக்கு இருக்க முடியும். எனினும் அப்பாவி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் திசை திருப்ப வேண்டாம். இல்லை, கூற வேண்டிய நேரத்தில் நான் கூறுகிறேன். இதனை செய்ய தயாராக வேண்டாம் என்றே நான் அவர்களுக்கு வழியில் கூறுகிறேன். அச்சமா? நான் கூறுகிறேன், நான் அஞ்சுவதில்லை. கூற வேண்டிய நேரத்தில் நான் கூறுகிறேன். மற்றவர்கள் போன்று நான் அஞ்சுவதில்லை. வெளிப்படையாக பேசுவேன். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்குவேன். நீங்கள் என்னிடம் குறுக்கு கேள்வி கேட்க வேண்டாம். இல்லை இல்லை, மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தார். அதே போன்று மஹிந்த ராஜபக்சவும் கட்சியை விட்டு செல்லவில்லை. கட்சியை விட்டுவிட்டு அவர் எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளராக செல்லவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் சிலர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்று இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். ප්‍රශ්නයක්
ஜனாதிபதியின் ஆட்சி காலம் குறித்து நிறைவேற்று சபை உறுப்பினர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. 19வது திருத்தத்துக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என இதன்போது ஃபைசல் முஸ்தபா தெளிவாக கூறியிருந்தார். 19வது திருத்தம் கொண்டு வந்ததன் பின்னர் வரும் ஜனாதிபதிகளுக்கு மாத்திரமே இது 6 ஆண்டுகள் பதவி வகிக்கவே ஜனாதிபதிக்கு மக்கள் வாக்களித்தனர் என அவர் அப்போது குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணமாக ஜனாதிபதிக்கு இருக்கும் அந்த 6 வருட காலத்தை குறைக்க முடியாது. 19வது திருத்தத்தில் உள்ள பதவிக்காலம் தொடர்பான சரத்தொன்றை வாசிக்கிறேன். குடியரசில் ஜனாதிபதி ஒருவர் மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதோடு 5 வருடங்கள் அவர் அந்த பதவியை வகிக்க வேண்டும். 19வது திருத்தம் நிறைவேறும் பட்சத்தில் ஜனாதிபதி பதவியேறியிருந்தால் அவர் பதவியேற்கும் போது அரசியலமைப்பின் பிரகாரம் 6 ஆண்டுகளுக்கே நிறைவேற்று ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதன் காரணமாக சட்ட ஆலோசனை அவருக்கு அவசியம். அவரின் சுய விருப்பு வேறு. அவரின் சுய விருப்பு குறித்து கலந்துரையாடப்படுவது எங்கே பிரச்சனையாக அமையவில்லை. சட்ட ஆலோசனை குறித்தே. அவ்வாறென்றால் அதிமேதகு ஜனாதிபதி அடுத்த தேர்தல் வரை ஜனாதிபதி அவரின் ஆசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அடுத்த பொது தேர்தல் நடைபெறும் வரை அதே சட்டம். ஆனால் அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு விருப்பம் உள்ளது. அதனால் இன்று நான் நம்பிக்கைக்குரிய அறிவிப்பொன்றை விடுப்பதற்கு விரும்புகின்றேன். நான் இன்று பேசுவது சட்ட நிலைமை குறித்து மாத்திரமே. அதனை தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் கருத்து வெளியிட்டார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு சர்வதேச நீதிபதிகளை அனுமதிக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எங்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்திற்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக ஜனாதிபதியுடைய கூட்டு அமைந்திருக்கிறது. ஆகையினாலே அப்படியாக செயல்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். சிங்கள மக்கள் சமஷ்டியை எதிர்க்கின்றார்கள் என்ற வாதத்திற்கு இடமில்லை எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். இந்த நாட்டு சிங்கள மக்கள் சமஷ்டியை எதிர்க்கிறார்கள் என்ற வாதத்துக்கு இடமில்லை. ஒற்றையாட்சி என்ற சொற்பதத்தை உபயோகிப்பதற்கு விருப்பமாயிருப்பதற்கான காரணம் நாடு பிளவுபடாமல் இருக்க வேண்டுமானால் ஒற்றையாட்சி முறை இருக்க வேண்டும் என்று சிலர் நினைப்பதுதான் அதற்கான காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரங்கள் ஒரு சமஷ்டி முறையிலே பகிரப்பட்டால் நாடு பிளவுபடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒற்றையாட்சி முறை இருந்தால்தான் நாடு பிளவுபடுவதற்கு அபாயம் உண்டு. மாறாக இந்த நாட்டிலே வாழுகிற எல்லா மக்கள் கையிலேயும் ஆட்சி அதிகாரங்களை உபயோகிக்கக்கூடிய வண்ணமாக ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி ஒன்று வருமாக இருந்தால் அதற்கு பிறகு நாடு பிளவுபடுவதற்கான தேவை இருக்காது. அரசியலமைப்பு சட்டத்திற்கான யோசனை தொடர்பிலும் இதன்போது வினவப்பட்டது. தமிழ் மக்கள் பேரவை மட்டுமில்ல, யார் யார் எங்களுக்கு யோசனைகளை முன்வைத்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்திலே எடுத்து பரிசீலிப்போம் என்று சொல்லி ஆகையினாலே எங்களுடைய மக்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மட்டுமல்ல, மற்ற இடத்திலே கருத்துக்களை கேட்டு அறிவதற்காக அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. அந்த குழுவும் எல்லா மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கிறது. அதன் முன்பாகவும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாகவும் முன்வைக்கலாம். மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணை என்னவென்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த ஆணைக்கு மாறான கருத்துக்கள் ஒரு வருடத்திலிருந்து வந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்த தீர்வு திட்டங்கள் இருக்குது. விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்கள் முன்பாக வைத்த தீர்வு திட்டங்கள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நிராகரிக்கப்பட்ட தீர்வு திட்டங்களை வேறொரு அமைப்பு மூலமாக யாராவது முன்வைத்தால் நாங்கள் அதனை பரிசீலனை எடுக்க மாட்டோம். அதுல எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. நாங்கள் 16 உறுப்பினர்கள் ஒரு கட்சியாக பாராளுமன்றத்தில் செயற்படுறோம். அது 25 16 தான் என்ற எண்ணம் கூட இருக்க முடியாது. ஏனென்றால் நாட்டின் தேசிய பிரச்சனை தீர்வதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு இணங்கி செயற்பட்டால் தான் அந்த தேசிய பிரச்சனை தீரும். ஆகையினாலே அந்த 16 பேரை விட்டுவிட்டு அரசாங்கம் ஏதாவது நிறைவேற்றினாலும் நிறைவேற்றலாம். ஆனால் அது தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. வடமாகாண சபையின் 44வது அமர்வு இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வில் 4 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டது.
வடமாகாண சபை அமர்வு சபை தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து மாகாண சபையால் வழங்கப்பட்டுள்ள வருமான பரிசோதகர் நியமனங்கள் உரிய முறையில் வழங்கப்படவில்லை என ஆளுங்கட்சி உறுப்பினர் ஜி.டி. லிங்கநாதன் குற்றம் சாட்டினார். அண்மையில வருமான பரிசோதகர் நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இந்த கட் அவுட் வந்து 142 மார்க்ஸ். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 141 மார்க்ஸ் உள்ளாக்களை கூட நிராகரிக்கப்பட்டது. அந்த 142 மார்க்ஸ்ல ஈடுபட்ட பல பேர் ஆர்ஐ போஸ்டுக்கு போகவே இல்லை, அல்லது போனவர்கள் விட்டுட்டு போயிட்டோம். திரும்ப அடுத்த மார்க்ஸ் இருக்கிற 141 கட் அவுட்டா கொண்டாக்கள் ஒரு 15 பேருக்கு அண்மையில வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 15 பேர் எப்படி தெரிவு செய்யப்பட்டது? பரீட்சைகள் நடத்தி அந்த 15 டாக்ஸ் ஆபீசர் சம்பந்தமாக என்ன அடிப்படையில் என்று திரு லிங்கநாதன் அவர்கள் கேட்டார்கள். இது சில பேர் இதிலே தகமை பெற்றதன் பிற்பாடு அவர்கள் பதவியை ஏற்கவில்லை. பதவியை ஏற்காததன் காரணத்தினாலே அந்த பரீட்சையிலே அடுத்த 15 பேரையும் நாங்கள் இதற்கு ஏற்று அவர்களை அந்த பதவிக்கு நாங்கள் நியமனம் கொடுத்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து வடமாகாண சபை தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தினால் அரசியலமைப்பு குழு உருவாக்கம் தொடர்பான பிரேரணை முன்மொழியப்பட்டது. தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 2015 ஆண்டு 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பனவற்றை தொடர்ந்து இலங்கை நாட்டிற்கான ஒரு அரசியல் யாப்பு மாற்றம் தேவை என்ற முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளதாலும் இதுவரை காலமும் இயற்றப்பட்ட அரசியலமைப்பு யாப்புகள் தமிழ் தேசிய இனத்தின் இணக்கப்பாட்டுடன் மேற்கொள்ளப்படவில்லை என்பதாலும் அரசியல் யாப்பு மாற்றத்தில் அல்லது உருவாக்கத்தில் தமிழ் மக்கள் பங்கு கொண்டு அவர்களின் அரசியல் உரிமைகளை அரசியல் யாப்பு மூலம் நிலைநிறுத்துவதை உறுதி செய்வது அவசியம் என்பதால் வடக்கு மாகாண மக்களின் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையிலும் தமிழ் தேசிய இனத்தின் சுயாட்சி கோரிக்கை தொடர்பான அனுபவங்களை கொண்டவர்கள் என்ற வகையிலும் அரசியல் அமைப்பு என்ற வகையில் வடக்கு மாகாண சபைக்கு முக்கிய பொறுப்பும் கடமையும் உரிமையும் உள்ளதாலும் தமிழ் தேசிய இனம் சார்பில் முன்வைக்க வேண்டிய முன்மொழிவுகளை வரைந்து வடக்கு மாகாண சபையின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்க என பின்வரும் மாகாண சபை உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று இத்தால் நியமிக்கப்படுகின்றது. இந்த குழுவின் தலைவராக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைவராகவும் இணைத் தலைவராக சபை தலைவர் சி.வி.கே. சிவஞானமும் செயற்பட உள்ளனர். இனி உறுப்பினர்களாக குருகுலராசா, ப. தனீஸ்வரன், ப. சத்தியலிங்கம், பு. ஐங்கரநேசன், கே. சாயந்தன், பி. ஷிராய்வா, மா. ஆண்டன் ஜெகநாதன், ஜி.டி. லிங்கநாதன், என். கே. சிவாஜிலிங்கம், ப. அரியரட்னம், எம். தியாகராசா, ஆ. பரஞ்சோதி, அயூப் அஸ்மின், வை. தவநாதன், அனந்தி சசிதரன், ஜி. ஆனோல்ட் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். கலாநிதி கௌரவ உறுப்பினர் கலாநிதி சர்வேஸ்வரனை சேர்த்துக் கொள்ள முடியுமா அல்லது வேறு யாராவது அவரோட கட்சியில் இருந்தால் அதை பிரதியீடு செய்ய முடியுமா என்பதை தயவு செய்து பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பு குழுவின் 19வது உறுப்பினராக க. சர்வேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். இந்த குழுவிற்கான தமது ஆலோசனைகளை அக்கறை உள்ள தனிநபர்கள் மற்றும் சமூக நிறுவனங்கள் அமைப்புகள் என்பன எழுத்து மூலம் 5/2/2016 தேதிக்கு முன் சமர்ப்பிக்கலாம் என்பதுடன் தேவைப்படும் இடத்து ஆலோசனைகளை முன்வைக்க விரும்புபவர்களை நேரடியாக அழைத்து கருத்தறிந்து தமது அறிக்கையை 18/2/2016 தேதியில் அதற்கு முன்பாக வடக்கு மாகாண சபையில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கை சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் செயற்பாட்டுக்குழு மூலமாக அரசியல் அமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கிறதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சம்பந்தன் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சபை தீர்மானிக்கின்றது. தேசிய கூட்டமைப்பின் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் என்பது அரசியலமைப்பு குழு உருவாக்கம் தொடர்பான பிரேரணைக்கு இன்றைய சபை அமர்வில் அங்கீகாரம் வழங்கப்பட்டதுடன் இது தொடர்பான விவாதம் அடுத்த அமர்வில் இடம்பெற உள்ளது. இதேவேளை வடமாகாண சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர் கமலேஸ்வரன் 3 பிரேரணைகளை முன்வைத்தார். முல்லைத்தீவு துணக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை மீள செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தல், மாங்குளத்தை வடமாகாண விவசாயிகளின் உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் மையமாக மாற்றுதல், கைத்தொழில் பூங்கா மற்றும் பொருளாதார மையத்தை மாங்குளத்தில் நிறுவுதல் ஆகிய பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு இதன்போது அங்கீகாரம் பெறப்பட்டது. புனர்வாழ்வின் பின்னர் வாழ்வாதார உதவிகள் வழங்குவதாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பல முன்னாள் போராளிகளுக்கு இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. சிதம்பரநாதன் தூயவன் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளி. அகதி வாழ்க்கை, தடுப்பு முகாம், புனர்வாழ்வு இந்த சொற்கள் பழகிப்போன ஆயிரக்கணக்கானோரில் இவரும் ஒருவர். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய பன்றி விருச்சான் கிழக்கில் வசிக்கின்றார் சிதம்பரநாதன் தூயவன். 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை பூசா தடுப்பு முகாமில் இருந்த இவரை
புனர்வாழ்வுக்கு அனுப்புமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டது. இதற்கமைய 1 வருடம் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட்டு 2012ஆம் ஆண்டு விடுதலையான தூயவனின் வாழ்வும் போராட்டம் மிகுந்ததாகவே அமைந்தது. மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் எஞ்சிய நாட்களை மகிழ்வுடன் கழிக்க வேண்டும் என்ற இவரின் எண்ணம் பொருளாதார சுமையால் சிதறிப்போனது. தற்போது எனது தொழிலாக ஆடு மேய்த்தல், தோட்டங்கள் செய்து வருகிறோம். இதுவரை காலமும் அரசாங்கத்தால் எங்களுக்கு விடுதலை செய்யும் போது அரியக காணியும் வாழ்வாதாரத்துக்கான உதவிகளையும் செய்வதாக கூறப்பட்டிருந்தும் இந்த நிலையில் எதுவிதமான உதவிகளும் இதுவரை செய்யப்படவில்லை. நான் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் சிரமத்தின் மத்தியிலும் வாழ்க்கை நடத்தியுள்ளோம். புனர்வாழ்விலிருந்து விடுதலை செய்யப்படும் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பிய பல முன்னாள் போராளிகள் இன்றும் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை சுமை குறைப்பதில் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயற்படுகின்றார்கள் என்பதையே தூயவனின் கதையும் உணர்த்துகின்றது. அரசியலமைப்பு தொடர்பில் முன்வைக்கப்பட உள்ள யோசனைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக மலையகத்தின் 3 கட்சிகள் இணைந்து குழு ஒன்றை நியமித்துள்ளன. ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி மற்றும் தேசிய தொழிலாளர் சங்கம் ஆகிய கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள இந்த குழு தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்றது. அரசு சபைக்கு எங்களுடைய முன்மொழிகளை செய்வதற்கு இன்றைக்கு மலையக புத்திஜீவிகளை அழைத்து இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் முதலாவது கலந்துரையாடல் தொடங்கியிருக்கோம். இந்த கலந்துரையாடலின் தலைவராக புத்திஜீவிகளின் தலைவராக முத்துலிங்கம் அவர்களை தெரிவு செய்திருக்கோம். இந்த இவர்கள் மூலமாக எங்களுடைய பிரேரணையை சமைப்பதற்கு கூடிய சீக்கிரம் சமைப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்கால மலையக மக்களுடைய அரசியல் அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும், அந்த சபைக்கு நாங்கள் முன்மொழிகின்ற பிரேரணைகள் என்ன என்பதை அறிவிப்பதற்காக அல்லது கூடி அதை ஆராய்ந்து அதை சமர்ப்பிப்பதற்காக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே மலையக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் அல்லது அவருடைய அரசியல் அபிலாஷைகள், இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டுமா வருகின்ற பொழுது அந்த அரசியல் தீர்விலே மலையக மக்களுடைய பிரச்சனைகளும் உள்வாங்கப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இன்று இந்த உயர்மட்ட அதிகார சபை இன்று கூடுகின்றது. மலையக மக்களின் பிரச்சனைகள் என்கிற போது அரசியல் உரிமை சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கின்றன, அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கின்றன. இதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களை விட இது மலையக மக்களுக்கு ஒரு உயர்ந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் பாராளுமன்றத்தை ஒரு அரசியலமைப்பு சபையாக மாற்றுகின்ற முன்மொழிவு பிரதமரினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே இலங்கை அரசியல் அமைப்பை தயாரிக்கின்ற அந்த அமைப்பு சபையிலே அங்கம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கிழக்கு மாகாண சபையின் 52வது அமர்வு இன்று இடம்பெற்றது. ஜோசப் ராஜசிங்கம் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையன் எனப்படும் செவனிஸ்துரை சந்திரகாந்தன் கிழக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வுக்கு அழைத்து வரப்பட்டார். சிறைச்சாலை உத்தியோகத்தரின் பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் அழைத்து வரப்பட்டார். கிழக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது மாகாணத்தின் கல்வி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலான சில பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாணத்திலிருந்து பட்டதாரி பயிலுநர்களாக வெளி மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளவர்களை உடனடியாக கிழக்கு மாகாணத்துக்கு கொண்டுவர வேண்டும் என்ற பிரேரணை இன்று முன்வைக்கப்பட்டது. அத்துடன் கிழக்கு மாகாண பாடசாலைகளிலும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பிரதேசத்தில் நிரந்தரமாக வசிக்கும் உயர்தர பரீட்சை சித்தி அடைந்த 18க்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பிரேரணையும் இதில் உள்ளடங்குகின்றது. மொத்தமாக அக்கறைப்பட்டுக்கு 3.5 மில்லியன்கள், சொத்துகளுக்கு 30.9 மில்லியன்கள், அக்கறைக்கு 99.6 மில்லியன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது 91.6 மில்லியன் அக்கறைக்கு, அக்கறைப்பட்டுக்கு 3.1 மில்லியன், அதாவது அதனோடு ஒப்பிடும்போது 2.8% மாற்றம் பலருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நல்லாட்சி என்று கூறுகிற சூழலிலே எங்களை சிலருடைய கருத்துக்காக எங்களை அடைத்து வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுகிற அரசியல் ரீதியாக நிச்சயமாக கவலையான விடயம் என்னவென்றால் இந்த நாட்டிலே ஜாதியத்தினுடைய ஆட்சி காலத்தில் பயங்கரவாத
தடை ஒழிப்பதற்கு நாட்டை துண்டாடாமல் நிறுத்துவதற்காக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக அந்த தடை சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி என்னை குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்வதற்கு கையெழுத்திட்டதை நான் மிகப்பெரிய கவலை அடைகிறேன். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினரான MS தௌஃபிக் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். சபாநாயகர் முன்னிலையில் இந்த சத்திய பிரமாணம் இடம்பெற்றுள்ளது. ALM ஹாஃபிஸ் பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட தேசிய பட்டியல் உறுப்பினர் வெற்றிடத்திற்கு KMS தௌஃபிக் நியமனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பார்லிமெண்டத்தில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று சீபா உடன்படிக்கை தொடர்பான பாரிய விவாதம் ஒன்று இடம்பெற்று வருகிறது. சீபா உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்காக 2008ஆம் ஆண்டு சாக் மாநாடு நடைபெறும் போது மன்மோகன் சிங் அவர்கள் எதற்காக வருகை தந்தார்? சீபா உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்காக மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பேரிலேயே அவர் வருகை தந்திருந்தார். அன்று அதனை செய்யவில்லை. ஏமாற்றமே ஏற்பட்டது. அன்று அவர்களை ஏமாற்றியதன் காரணமாகவே இன்றும் இந்தியா அதனை கருத்தில் கொண்டு செயற்படுகிறது. சீபா உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு எமது நாட்டில் உள்ள தொழிலாளர்களை ஒரு நாளும் நாம் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்பதை கூற விரும்புகிறேன். மட்டக்களப்பு ஆரையம்பதியில் 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை கோலியின் சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களின் விளக்கமறியலை எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராசாவினால் சந்தேக நபர்களுக்கான விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி ஆரியம்பதி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் உள்ளிட்ட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.